வெளியாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இப்போது நாம் பார்க்க இருப்பது ஒரு திரைப்படத்தை பற்றி, தண்டிக்கப்பட்ட நியாயங்கள். இது 83 வந்திருக்கின்றது. பாஸ்கர் அப்படிங்கிறவர் கதை தயாரிப்பு இயக்கம்னு வருது. சிவகுமார் லட்சுமி நடிச்சிருக்கிறாங்க. சிவகுமார் ஒரு நரம்பியல் நிபுணராக வராரு, லக்ஷ்மி ஹவுஸ் ஒய்ஃபாக வராங்க. ஒரு சந்தர்ப்ப வசத்தில் லக்ஷ்மி வேறொரு ஆணுடன் தவறிடுறாங்க. அதன் பிறகு அவங்களே அந்த வீட்டை விட்டு அவங்களாவே வெளியேறிடுறாங்க, தன்னுடைய பெண்ணை அழைச்சிக்கிட்டு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவரும் வாழ்க்கையை வெறுத்து ஒரு சாமியார் மாதிரி தெரிகிறாரு. கடைசி கதையில் என்னாவது, இவங்க லக்ஷ்மி ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கண் பார்வையும் இழந்துடுறாங்க. அவங்க பொண்ணை வளர்த்து வராங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் கடைசியில் இவங்களும் அவங்க மனைவியை சந்திச்சிடுறாங்க. ஆனால் காட்டிக்கலை. ஒரு கட்டத்தில் மனைவி தெரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய கணவன் தான் அப்படின்ட்டு. இந்த பொண்ணையும் அவர் காப்பாற்றுறாரு. அதே அதென்ன சொல்கிறது, அந்த தலையில் ஆப்ரேஷன் செஞ்சு காப்பாற்றுற நிலமை வருது. ஊரறிய உலகறிய என் பெண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய நிலை வருது. ஆனால் முடிவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி போய் கடலில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. சிவகுமார் இந்த பொண்ணு அம்மான்னு அழுதுகிட்டு போகுது. அப்பயும் அவங்க கேட்காம கடலில் விழுந்து இறந்துடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே சிவகுமார் இருக்கிறாரு. இந்த பொண்ணையும் அப்பயும் அவர் பேசாமல் சாமியாராக திரும்பியும் அப்படியே போயிடுறாரு. இந்த பொண்ணு அப்பானாவும் அந்த அப்பாவும் திரும்பி பார்க்கல. இந்த கதை எழுதி இயக்கிய அந்த இயக்குனர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியலை. 80களில் அந்த வாழ்ந்த மக்களின் மனநிலைமை இப்படி இருந்ததா? நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு தவறு இழைச்சிட்டோம் அப்படின்னா தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராரா? அப்படின்னா தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் ஏன் பேர் வைக்கிறாங்க? ஏன்னா ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிறாங்க அவங்க 2 பேரும். அப்படி தான் கதை வருது. ஆனால் நியாயங்கள்னு ஏன் வருது? தண்டிக்கப்பட்ட நியாயங்கள்னு ஏன் அந்த படத்துக்கு பெயர் வந்தது எனக்கு புரியல. இந்த கதை அன்றையே சரியாக ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு இந்த படம் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஏன் இந்த படத்துக்கு பெயர் இப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன? சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.